அனைவருக்கும் வணக்கம். நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடம் சார்ந்த வகையில் திருமணம் சார்ந்த தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். திருமணம் அப்படின்னாலே நம்ம ஜாதகப்படி 7ஆம் பாவம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம எடுத்து பேசுவோங்க. அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்துடைய ரூல் என்ன அப்படின்னா, 7ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 7, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டினால் அந்த ஜாதகருக்கு திருமணம் உண்டு. அவ்வளோதாங்க இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயம். சரிங்களா? அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கே ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். இப்போ இந்த ஜாதகருக்கு திருமணம் உண்டா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 7ஆம் பாவத்துடைய தொடர்பு மேசராசியில் விழுந்திருக்குங்களா. 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் ராகு. இப்போ இந்த ராகு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த இடத்துல விருச்சிக ராசியில் இருக்குதுங்க. சரிங்களா? ராகு நின்ற நட்சத்திரம் சனி. இந்த சனியுடைய குறிக்காட்டி 2, 7, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டினா ஜாதகருக்கு திருமணம் உண்டு. அதுவே திருமணத்துக்கு விரயமாக இருக்கக்கூடிய 1, 6, 10 இந்த வீடுகளை குறிக்காட்டினால் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை, திருமண பந்தமே இல்லை அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ ராகு நின்ற நட்சத்திர சனி என்னென்ன வீடுகளை குறிக்காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, 1, 2, 4, 5, 7 இந்த வீடுகளை குறிக்காட்டுது ஜாதகருக்கு. அப்போ திருமணத்துக்கு உண்டான 2வது வீட்டையும் குறிக்காட்டுது, 7வது வீட்டையும் குறிக்காட்டுது. அப்போ திருமணம் ஜாதகருக்கு உண்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுவே 1, 6, 10 மட்டும் குறிக்காட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகருக்கு திருமணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். பட் அந்த இடத்துல 1, 6, 10 அப்படின்றது பிக்சரில் எதுவும் வரல. 2, 7 அப்படின்றது கண்டிப்பாக உள்ள லிங்க் ஆகிறதால திருமணம் உண்டு. ஓகேங்களா? ஓகே, திருமணம் உண்டுன்னெலாம் சொல்லியாச்சு. வரன் எது போல் வரன் அப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதுக்கான ரூல் என்ன அப்படின்னா, 7ஆம் பாவ உபநட்சத்திரம் எதுவோ அதுதான் எது போல அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க. அப்போ 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஜாதகருக்கு ராகு அப்படின்ற கிரகம் இருக்குதுங்க. அப்போ இந்த ராகுன்ற கிரகம் இருக்கிறதாலையும் ராகு இங்கே விழுந்திருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசியில் விழுந்திருக்குது. அதே மாதிரி ராகுடைய குறிக்காட்டிகளும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. 1, 4, 5 இந்த வீடுகளுடைய தொடர்புலாம் குறிக்காட்டுது. இதெல்லாமே வச்சு அவங்களுடைய மனைவியோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்குமா இல்லை சொந்தத்தில் திருமணம் ஆகுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லக்கூடியது எது போல அப்படின்னு நிர்ணயம் செய்யக்கூடியது அந்த பாவத்துடைய உபநட்சத்திரம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த ஜாதகருக்கு 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் ராகுவா இருக்கிறதாலையும் அதே மாதிரி 7ஆம் பாவத்துக்குள்ளே கேதுன்ற கிரகமும் டெபாசிட் ஆகிருக்குதுங்க. அதனால இந்த ராகு கேது உள்ள லிங்க் ஆகிருக்கிறதால கண்டிப்பாக மனைவிடைய அந்த குணாதிசயங்களில் ஒரு சின்ன முரண்பாடு, கொஞ்சம் ஒரு மூர்க்கத்தனமான குணம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே